2 ஸ்பூன் போதும் உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த. லயன் டேட் சிரப், தினமும் 2 ஸ்பூன் லயன் டேட் சிரப். லயன் டேட் சிரப். ஆயில் புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளர்த்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். கால் பண்ண கொஞ்சம் வழி விட்டீங்கன்னா நான் சைடு என்னன்னு பாத்தீங்க நேரத்துக்கு அம்மா பண்ணாங்க. கோவை வடக்கு தொகுதி அதிமுக எம்எல்ஏ அம்மன் கே அர்ஜுனன் கோவை தெற்கு தொகுதி எம்எல்ஏவாகவும் இருந்தவர். இவர் 2016 முதல் 2022 ஆண்டு காலகட்டத்தில் வருவாய்க்கு அதிகமாக சொத்துக்களை குவித்ததாக லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு புகார்கள் சென்றது. அதன் அடிப்படையில் கோவை லஞ்ச ஒழிப்பு போலீசார் அம்மன் அர்ஜுனன் அவருடைய மனைவி விஜயலட்சுமி பெயரிலும் வழக்கு பதிவு செய்தனர். 2 கோடிக்கும் அதிகமான சொத்துக்களை குவித்திருப்பதாகவும் அவருடைய வருவாயை காட்டிலும் 71% அதிகம் என்றும் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் கணக்கிட்டுள்ளதாக தெரிகிறது. கோவையில் இன்று காலை முதலே அம்மன் அர்ஜுனனுக்கு சொந்தமான வீடு, அலுவலகம் ஆகிய இடங்களில் லஞ்ச ஒழிப்பு போலீஸ் படையினர் தீவிர சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். இதை கண்டித்து எம்எல்ஏவின் ஆதரவாளர்கள் அவரது வீட்டின் முன் திரண்டு ஆர்ப்பாட்டம் செய்து வருகின்றனர். கூப்பிட்டாங்க, அவங்க இருந்தாங்க. அதுதான் இப்பதான் வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு எதுவும் இன்டிமேஷன் கொடுக்கல. சரி, எனக்கு எந்த நோட்டீஸ் வேற ஏதாவது டீடைல்ஸ் கேட்கவாங்களா? இல்ல இப்போ செக்கிங் தான் நடக்குது, இன்னும் முடியல. சரி, முடிஞ்ச விட்டு கேட்பாங்களா என்னன்னு தெரியல. சரி, இப்ப பூரா ரூம் போய் ரூமா செக் பண்றாங்க. எல்லா ரூமும் செக் பண்ணிருக்காங்க. செக் பண்ணி வருமானத்துக்கு அதிகமா சொத்து ஒரு தகவல் பரவுது. என்ன வருமானத்துக்கு அதிகமா டிவிக்கு வேணும்னு கால் பண்ண. இல்ல கொஞ்சம் வழி விட்டீங்கன்னா நான் சைடு என்னன்னு பாத்தீங்க நேரத்துக்கு அம்மா பண்ணாங்க. ஒண்ணுமே சொல்ல என்ன பாருங்க சார், உங்க வழக்கறிஞரை உள்ள விடலன்னு சொல்லிட்டு சிட்டோட்ல உள்ள விடல. அவங்க எந்த வித இது இன்ஃபர்மேஷன் எனக்கு கொடுக்கல. நான் வாக்கிங் போயிட்டு இருந்தேன், கூப்பிட்டாங்க, வந்தேன். வீட்டுல அவங்க உள்ள இருந்தேன். ஓகே, நான் உங்களுக்கு ஏதாவது அழுத்தம் ஏதாவது கொடுக்குறேன். சோதனை எப்படி பாக்குறேன்? நான் எப்பயோ எதிர்பார்த்து அது இன்னைக்கு வந்துருக்கேன். ஒரு நடந்தது. நீங்களே சொல்ற கேள்விக்கு பதில் நீங்களே. அதெல்லாம் தான் இது ஆளுங்கட்சி